என் பசங்க 2 பேர்த்துக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 1 வாரம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. சரி அன்னைக்கு சனிக்கிழமையாச்சே வீட்ல எல்லாரும் இருக்கிறோம். சரி வாங்கடா எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னா 2 பேரும் நல்லா தூங்குறானுங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க. சரி நல்லா தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் அப்படியே கிளம்பி திருப்போரூர்ல இருக்கிற கந்தசாமியை பார்த்து நல்லா கும்பிட்டு வந்துட்டோம். ஒரு 7:30 மணிக்கு போயிருந்தோம். கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 8 மணிக்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ட்ராவல் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். போக வர ஒரு 1 ஹவர் 1 ஹவர் ஸோ 2 ஹவர்ஸ் ட்ராவல் டைம் ஆயிரும். அன்றைக்கி சாமி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் ட்ராவல் டைம் அதிகம் அப்படிங்கிறனால நாங்கள் வரும்போதே மணி 9 ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அரிசி பருப்புலாம் ஊற வைக்கிறது முத நாள் நைட்டே ஊற வைக்கணும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு முத நாள் நைட்டு ஊற வச்சது தான். 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு, 1/4 கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து. முன்னாடியே அரிசி பருப்புலலாம் கல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். இந்த வாஷ் பண்ண தண்ணி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மறுபடியும் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பருப்பு அரிசியிலே நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ வந்து அதை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். 1-2 அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதோட நம்ம பச்சை பயிறு, இந்த உளுந்து, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இது எல்லாமே சேர்ந்துரும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசியும் பருப்பையும் குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் அந்த ஊற வச்ச தண்ணி அதெல்லாம் சேர்த்து 8 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட நம்ம இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, இடிச்சு வச்சிருக்கிற மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் குட்டி சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திக்கிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரும். அப்போ வந்து கொஞ்சம் பொங்கிக்கிட்டு வெளியே வரும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம சிம்மில் மாற்றி விட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மறுபடியும் சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி ஹெல்தி வெர்ஷனில் ரெடி ஆயிரும். நான் வந்து இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பூந்தி மிக்சர் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்பளம், ஊறுகாய் இது எது இருக்கோ போட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.